திமுக தூண்டிவிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய எம்பி நவாஸ் கனி திமுகவினுடைய தூண்டுதலின் பேரில் அங்க போய் ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் அல்ல, இரண்டாவது நாள் மாமிசத்தை எடுத்துட்டு போய் மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு 1008 இடம் இருக்கு. அங்கதான் போய் நான் சாப்பிட்டு என்னோட உரிமையை நான் காட்டப் போகின்றேன் நினைத்தால் அது ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி அந்த வேலையை செய்யணுமா? இது திமுகவினுடைய முழு தூண்டுதல்ல இது நடக்குது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் திருப்பரங்குன்றம் போயிருந்தாங்க. அங்கே நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்திச்சாங்க. ஆனால் வருகின்ற காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி நடத்த இருக்கிறது. நாங்கள் சொல்வது இன்னைக்கு இந்துத்துவா ஹிந்துவிசம்னு சொல்வதற்கு முன்பே அங்கே இந்து வாழ்வியல் நெறி அடிப்படையில் மக்கள் குகை கோயிலில் முருகபெருமானை கும்பிட்டு இருந்தாங்க, தமிழ் கடவுள். அதனால 70 ஆண்டு காலத்தில் ஒரு சரித்திர பதிவை வைத்துக் கொண்டு சொன்னா 1000 ஆண்டுகளுக்கு மேல அங்க கடவுளை கும்பிடுறவங்க என்ன சொல்லலாம்? அதனால இதை வன்மையாக கண்டிக்கின்றேன். யாரோ ஒரு ஃப்ரிஞ்சு குரூப் போய் பண்றாங்கன்னா பண்ணிட்டு போட்டுக்கணும். அது இன்னைக்கு புதுசில் 1931 பண்ணாங்க. ஒரு ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் 4 பேர் போவாங்க, வேலை இல்லாதவங்க பேசுவாங்க, அது வேற விடுங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லி நேரத்தை தாழ்த்த விரும்பல. ஆனா ஒரு எம்பி போய் அதை செய்யறார், எம்பி போய் தூவம் போடுறார், எம்பி போய் ஒரு மத மோதலுக்கு காரணமாக ஒரு எம்பி இருக்கார். அதனால திமுக தூண்டி விட்டுத்தான் IUML இதை செய்யறாங்க என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கு. ஏன்னா அந்த எம்பி 2வது முறையும் போய் வெட்ட வெளிச்சமாக இதை செய்யறாங்கன்னா ஆளும் கட்சி இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள். மக்கள் தகுந்த பாடம் போட்டுவாங்க. வேறங்கண்ணா மேடம், இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்ட வந்து அதிகாரப்பூர்வமாக பிரதமர் அவர்கள் 2-3 மேடையில் பேசியிருக்காங்க. இதை முதலாக அந்த கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்டை டீகிளாசிஃபை செய்யப்பட்டு அது நான் ஒரு தனி மனிதனாக போட்ட RTIல தான் அந்த டாக்குமெண்ட்டை வெளியே கொண்டு வந்தோம். அதன் மூலமாக தெளிவாக என்ன நடந்துச்சு, பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துச்சு, மத்திய அரசு மாநில அரசு பேசிக்கிட்டாங்களா பேசிக்கலையா, ஏன் அவசரமா செஞ்சாங்க அப்படிங்கறது ஒரு டாக்குமெண்ட்ல வெளியே கொண்டு வந்தோம். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் சொல்வது ஸ்ட்ராட்டஜிக் மேனுவர், ராஜதந்திரம், இது முட்டாள்தனம். இது போன்ற வாதத்தில் வைக்கிறாங்கன்னா கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கச்சத்தீவு கொடுத்தனாலதான். சரி, கச்சத்தீவை நீங்க கொடுத்தீங்க, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ஒரு நாட்டினுடைய எல்லையை திருத்த வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 1ல திருத்தம் கொண்டு வரணும். கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஆர்டிகல் 1ல திருத்தம் கொண்டு வந்தீங்களா? இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த விதமான திருத்தமே கொண்டு வராம சுயலாபத்திற்காக தான் ஒரு பெரிய ஒரு இந்திய தேசத்தினுடைய பிரதமர், பக்கத்து நாட்டு பிரதமர்கள்லாம் உங்களுக்கு ஒரு நட்புறவோடு இருக்கணும், அப்பதான் நீங்க கோலோச்ச முடியுங்கிற ஒரே காரணத்திற்காக கொடுக்கப்பட்டதான் கச்சத்தீவு. கச்சத்தீவு கொடுத்தனால நமக்கு ரிட்டர்ன் என்ன வந்துச்சு? ஒன்றும் வரல, இன்னைக்கு வரைக்கும் வரப்போவதும் இல்லை. கச்சத்தீவு கொடுத்தனால இந்தியாவுடைய பவுண்டரிய செயற்கையா சுருக்கிட்டோம். அதன் மூலம் இன்டர்நேஷனல் பார்டர் சேஞ்ச் ஆனனால நெடுந்தீவு வரைக்கும் நம்முடைய மீனவர்கள் ஒரு காலத்தில் போயிட்டு இருந்தாங்க. ஏன், நெடுந்தீவில் இருக்கக்கூடிய பசுமாட்டினுடைய பால் தான் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலுக்கு வரக்கூடிய பசும்பால் நெடுந்தீவனுடைய மாட்டிலிருந்து வரக்கூடிய பால், பசுவிலிருந்து வரக்கூடிய பால். இது ஆண்டாண்டு காலமா இருந்துச்சு. கச்சத்தீவு கொடுத்த பிறகு, எல்லையெல்லாம் மாத்தின பிறகு, பவுண்டரியே விட்டு கொடுத்த பிறகு என்ன லாஜிக் பேசிட்டு இருக்காங்க? மீனவர்களுடைய எல்லை சுருங்கிருச்சு. அது கச்சத்தீவில். அது மட்டும் இல்ல, செல்ல பிறந்தகை இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். கச்சத்தீவில் 2 துரோகம் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட பொழுது கச்சத்தீவை கொடுத்தீங்க, அதுல மீன் வலையை உலர்த்தி கொள்ளலாம் இருந்துச்சு. ஒரு வருஷம் கழிச்சு ஆர்டிகல் 6 அதையும் அமெண்ட் பண்ணி அங்கே மீனவர்கள் தங்களுடைய வலையை கூட உலர்த்துவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு அதையும் மாத்திட்டீங்க. அதை யார் தீர்மானம் போட்டாங்கன்னா ஃபாரின் செக்ரட்டரி. முதல் முறையாக இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் ஸ்ரீலங்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் 2 பேரும் சேர்ந்து ஆர்டிகல் 6 ரத்தம் பண்ணிட்டாங்க. கச்சத்தீவை கொடுத்தது மாபெரும் தவறு. கொடுக்கும் போது விவசாய குறிப்பா மீனவ சொந்தங்கள்கிட்ட இல்ல தீவு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க வலைய போட்டுக்கலாங்கிறதுக்காக டிராமா பண்ணீங்க.
ஒரு வருடம் கழித்து the rights to put fisherman net அதுவும் போயிடுச்சு. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டருக்கும் கச்சத்தீவுக்கு என்ன சம்பந்தம்? காதுல எப்படி எல்லாம் பூ சுத்துறாங்க. கச்சத்தீவு கொடுத்ததற்கு நியாயமாக காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தமிழகத்தில் ஒருத்தருடைய வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும். ஒரு வீட்டுக்கும் ஏறி இறங்கி மன்னிப்பு கேட்கணும். ஆனா இன்னைக்கு தைரியமா பேசுறாங்கன்னா சரித்திரமும் புரியவில்லை. ராஜதந்திரம்னு ஒரு வார்த்தை. ராஜதந்திரத்தை பத்தி பேசுற ஆட்களை பாருங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.